ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓம் சார் ஓம் சார் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. நான் பார்த்தோம் என்னடா ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறது சம்மந்தமாக பார்த்தோம். ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒடின்ன்ற சாஃப்ட்வேர் ஊடாக ஃப்ளாஷ் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஃபைல் எல்லாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த ஃபைலை நான் எங்கே வச்சிருக்கிறேன்டா லோக்கல் டிஸ்க் ஈக்குள்ள சாரி டாக்ஸ்ன்றதுக்கு ஈக்குள்ள ஃபேர்ம்வேர்ன்ற ஃபோல்டருக்குள்ள இந்த எஸ்எம்ஜே 710Fன்ற ஃபைல் இருக்கு. இதுக்குள்ள போனால் இந்த ஃபைல் பாருங்க APBLCPCSC. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அப்படி தான் ஃபைல் வரும். அதாவது வந்த ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். Okay. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்னா நாங்கள் அந்த ஃபைலை வந்து இதுக்குள்ள லோட் பண்ணுவோம். ஃபோனை டவுன்லோட் மோட்ல போட்டு முதலாவது கனெக்ட் பண்ணணும். சும்மா கனெக்ட் பண்ணீங்கன்னா வேலை செய்யாது. கட்டாயம் டவுன்லோட் மோட்ல போட்டு தான் கனெக்ட் பண்ண வேண்டி வரும். அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ நான் டவுன்லோட் மோட்ல போட்டுட்டேன். போட்டு கனெக்ட் பண்றேன். கனெக்ட் ஆகிட்டு ஆடட்னு வந்திருக்குதா? ஓகே, நான் ஃபைலை ஒன்றா லோட் பண்ண போறேன். பிஎல்ன்ற ஃபைலை லோட் பண்ண போறேன். நான் போட்டு வச்சிருந்தேன்னா திஸ் பிசிக்குள்ள லோக்கல் டிஸ்க் டிஸ்க் வந்து ஈக்குள்ள ஃபேர்ம்வேர்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்குது அந்த ஃபைல். அதில் பிஎல் ஃபைல். ஒரு ஃபைலை நீங்கள் அந்த டிரெக்டரிக்குள்ள வந்து லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபைலை டிரெக்டாகவே அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும். ஏபி ஃபைலை நீங்கள் லோட் பண்ணணும். ஏபி ஃபைலை லோட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் லோட் பண்ணுற நேரம் வந்து இப்போ இந்த ஏபின்ற ஃபைலை லோட் பண்ணீங்கன்னா பாருங்க நோட் ரெஸ்பாண்டிங் வந்து இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆன மாதிரி காட்டும். பெரிய ஃபைல் சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் ஒரு 4 MB சாஃப்ட்வேர் அதுக்குள்ள பெரிய ஃபைல் ஒன்று லோட் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க. உங்களோட ப்ரொசஸருக்கு ஏற்ற மாதிரி தான் அது அந்த லோட் ஆகிற டைம் எடுக்கும். இப்போ என் டைல இருக்கிற வந்து இது இருக்கு என்னண்டா 12th ஜெனரேஷன் ப்ரொசஸர் இருக்கிறதால ஓகே, இது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நீங்கள் லோவான ப்ரொசஸர் சரி யூஸ் பண்ணீங்கன்னா 4th ஜெனரேஷன் இல்லாட்டி 5th ஜெனரேஷன் 7th 8th ஜெனரேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா சில டைமில் கொஞ்சம் லோட் ஆகிறது டைம் எடுக்கும். அதில் வெயிட் பண்ணுங்க. சிபின்றதை கிளிக் பண்ணி சிபி ஃபைலை லோட் பண்ணுங்க. சிஎஸ்சியை கிளிக் பண்ணி சிஎஸ்சியை லோட் பண்ணுங்க. ஓகே, லோட் பண்ணதுக்கு பிறகு என்னடா டவுன்லோட் மோட்ல கனெக்ட் பண்ணி டவுன்லோட் மோட்ல போட்டு ஃபோனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போல் குறிப்பிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட்ன்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்களாக இருந்தால் ஃபோன் வந்து ஃபிளாஷ் ஆகிறதுக்கு தொடங்கும். ஃபோன் ஃபிளாஷ் ஆகிறதுக்கு தொடங்கினால் நீங்க இதில் நான் கேமரா ஓன் பண்ணி காட்டுறேன். ஃபோன்லேயும் வந்து டவுன்லோடிங்கிறது கீழே ஒரு பார் ஒன்று வந்து அப்படியே அதுவும் நிரம்பி கொண்டு போகும் ஃபோனில். காட்டுதா? இங்க பாருங்க டவுன்லோடிங்கிறது இந்த ஃபைல் ஒன்று நிரம்பிட்டு போகுது, விளங்குதா? ஓம் சார் டவுன்லோட் நிரம்பி போகும். இந்த அப்படி இது நிரம்பினது வரும். ஒரு லைன் வந்து அப்படியே ஒயிட் கலர் நிரம்பி கொண்டு வரும். இங்க ஃபில் ஆகிட்டு வர மாதிரி அதுலயும் ஃபில் ஆகிற மாதிரி காட்டும். இப்போ ஒரு ஃபைல வந்து நீங்க இப்போ லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே என்ன செய்யும்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபில் ஆகிட்டு வரும்.
ஃபுல்லா இதெல்லாம் ஃபில் ஆகினதுக்கு பிறகு என்ன நடக்கும்டா, ஃபுல்லா எவ்வளோ எல்லாமே ஃபில் ஆகிட்டுன்னு சொன்னா என்ன நடக்கும்டா, ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி பாஸ்ன்னு வந்துட்டா ஓகே, ஃபோன் சரியான முறையில ஃபிளாஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுதான். ஓ, சொல்லுங்க. ஓ, சொல்லுங்க, யாரும் இதை கேட்டீங்களா? சொல்லுங்க. சார் ஓ, சொல்லுங்க. ஆமாம் சார். இப்போ ஏரிக்கு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு கரண்ட் போயிட்டு அப்படி இல்லாட்டி ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டு அப்படி ஏதாவது வந்து நடுவில் கட் ஆகிட்டுச்சுன்னா என்ன நடக்குமா சார் இதுக்கு ஃபோனுக்கு? அதுக்கு பிறகு என்னடா, அது வந்து ஃபோன் வந்து ஸ்ட்ரக் ஆகி இதுல தான் நிற்கும். என்னத்துலண்டா, ரீகவரி மோட்ல, சாரி, இந்த மோட்ல டவுன்லோட் மோடுக்கு வரும் திரும்பி ஆட்டோமேட்டிக்கா. ஃபர்ம்வேர் கரப்ட் ஆயிட்டுன்னு சொல்லி திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லி வரும். அது டவுன்லோட் மோட்ல தான் இருக்கு இப்போ. நீங்க டைரக்டா திரும்பி கனெக்ட் திரும்பி பண்ணி அதே யூஸ் மாதிரி பண்ணலாம். மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணி விட்டா சரிதான் சார். ஒரு சில போன்கள் வந்து என்னென்றால் சில டைம்ல வந்து நோ பவர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது குறைவு, இப்போ வர போன்களுக்கு குறைவு. ஆரம்பத்தில் அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு, என்னன்னா டக்குன்னு சடனா ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல போன் பவர், கம்ப்யூட்டர் பவர் ஆகி பவர் ஆஃப் ஆகுனா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கேபிள் ஆட்டுப்பட்டு போன்ல கட் ஆகுனா இடையில நடக்க மாட்டா, போன் டெட் ஆகிடும். டெட் ஆகி நான் என்ன செய்யணும்னா, நாங்க புதுசா அது போனை வந்து ஜேடெக் பண்ணி, அதாவது டெட் பூட் செஞ்சு அதுக்கு பிறகு தான் ஒடின்ல கனெக்ட் பண்ணி ஃபிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. இப்போ வர போனில் அநேகமா இப்போ இடையில கட் ஆகிட்டேன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூவால கம்ப்யூட்டர் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி அப்படி இல்லைன்னு சொன்னா, சடனா கேபிள் கலட்டுப்பட்டு கேபிள் ஆட்டுப்பட்டு அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று வருமா இருந்தா என்ன நடக்கும்டா, திரும்பி அந்த ஃபோன் வந்து டவுன்லோட் மோடுக்கு தான் வரும். ஆஃப் ஆகி ஒன்னாகி டவுன்லோட் மோடுக்கு வரும். இல்லாட்டி நீங்க அப்படி இடையில நின்று அப்படி ஹேங் ஆகி நிற்கும். நீங்க போனை ரீஸ்டார்ட் பண்ணீங்களா இருந்தா, ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா போனோட பவர் சுவிட்சையும் சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆஃப் ஆகி ஒன்னாகும். அப்படி ஆஃப் ஆகி ஒன்னானதுக்கு பிறகு அது வரும் என்னன்னா, ஃபோன் டவுன்லோட் மோடுக்கு தான் வரும். நீங்க அப்படியே டிரெக்டா அதை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி என்ன செய்யலாம்னா, ஃபோனை ஃபிளாஷ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே சார், ஓகே. ஓகே, இப்போ சாம்சங் ஃபோன் ஃபிளாஷ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை சார். சரியா? இதான் வந்து என்னன்னா, சாம்சங் ஃபோன் ஃபிளாஷ் பண்றதுக்குரிய மெத்தட் இதுதான். நாங்க ஃபிளாஷ் பண்ண ஃபோன் வந்து சக்சஸ்ஃபுல்லா பவர் அப் ஆகி இருக்குது. பாசன் வந்து அங்க ஓகே, பெருசா ஒன்றும் பார்க்க தேவையில்லை, ஷுவரா இதா வரும். மற்ற என்னென்னால் ஒருக்கு அந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ற ஆட்கள் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு 7:30 வந்து எல்லாரும் மெசேஜ் போட்டீங்கன்னா குரூப்ல, எனக்கும் கிளாஸ் வந்து டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு 4-5 பேர் தான் இருக்கீங்க, மற்ற ஆக்கெல்லாம் ஒரு ஒரு டைமுக்கு வாரீங்க. என்னடா இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் நடக்க போகுது கிளாஸ். அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் நீங்க கடை பிஸியான ஆக்கள், கடை செய்கிற ஆக்கள் அப்படியெல்லாம் இருக்கீங்க, விளங்குது. இப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்க வர பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கிளாஸை கண்டினியூஸாக நாங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்து என்னன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லியிருப்போம், அந்த கிளாஸுக்குரிய பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பே பண்ணணும். அப்படி தவறுனா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு பிறகு சரி பே பண்ண வேண்டி வரும். இப்போ இதில் ஒரு சிலர் பே பண்ணிருக்கீங்க, பே பண்ணாதாகலையும் இருக்கீங்க. நாளைய கிளாஸ் எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு ஆஹ், இதுக்கு நான் வேறையா குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் போட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் லிங்க் வரும். அந்த பேமெண்ட் கட்டின ஆக்களை மாத்திரம் தான் அடுத்து அந்த குரூப்ல போடுவோம். அதெல்லாம் தயவு செஞ்சு பேமெண்ட் கட்டாமல் இருக்கிற ஆக்கள் யாரும் இருந்தால் உங்களோட பேமெண்ட்ல நாளைக்கே பே பண்றது பாருங்க. பகல் டைமுக்கு முன்னுக்கு பே பண்ணீங்கன்னா லேசா இருக்கும். ஏன்னா நான் குரூப்புக்கு வந்து அந்த இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் போட்டு அது மாதிரி அடுத்த குரூப்புக்கு அடுத்த லிங்கும் வந்து நான் உங்களுக்கு போடுவேன், வந்து அந்த குரூப்ல தான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் தயவு செய்து அந்த ஒழுங்குகளை செய்யறதுக்கு பாருங்க குறிப்பிட்ட டைமுக்கு. மற்ற இதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நாங்கள் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். 9:57. சார், அந்த இப்போ ஒரு ஃபோன் அன்லாக் ஆயிட்டு ஆஹா. அதுக்கு சாஃப்ட்வேர் அடிக்கிறோம். அடிச்சோம்னா அந்த ஃபோனுக்கு ஐஎம்இ நம்பர் சேஞ்ச் ஆகுமா? சாஃப்ட்வேர் அடிச்சு புதுசாக ஒரு இன்ஸ்டால் பண்ணக்கூட. இல்லை, சாஃப்ட்வேர் அடிச்சு ஐஎம்இ நம்பர் மாறாது.
அதே தான் இருக்கு மனே. ஓ சேம் இமி நம்பர் தான் இருக்கு. இமி ஓகே நம்பர் ஓகே வந்து சார் ஓகே. நீங்க மெனுவலா சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலே தவிர சும்மா இமி நம்பர் மாறாது. இல்ல நான் கேக்குறேன்னா அதை சேஞ்ச் இமி நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? இமி நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஓகே. அதுல நம்ம கிளாஸ்ல படிப்பு தானே சார்? ஓ இமி நம்பர் சேஞ்ச் பண்றன்றது வந்து ஒரு இல்லீகலான ஒரு வேலை, சட்டவிரோதமான ஒரு விஷயம் ஒரு போன் இமி நம்பர் மாத்துறன்றது. ஆமா. மற்றது என்னென்றால் இப்போ பொதுவா இமி நம்பர் மாத்துவாங்க எப்படியான போனுக்கண்டா, இப்ப நீங்க ஒரு போன் வாங்குறீங்க, போன் களவெடுத்த ம். போன் உங்களுக்கு விளங்குதுன்னா நீங்க போன் இமி நம்பரை மாத்தினீங்கன்னா போனை கண்டுபிடிக்கலாது. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஒரு போனோட களவு போயிட்டேன்டா, களவு போனால் என்ன செய்வாருன்னா அந்த போன் இமி நம்பரை தான் போலீஸ்ல கொண்டு போய் கொடுப்பாரு. போலீஸால அது மாதிரி ஆமா. போலீஸால என்ன செய்வாங்கடா, டிஆர்சி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இலங்கை தொழில் ம் ம் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுக்கு. அவங்களுக்கு கீழே தானே இந்த மொபைல் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இயங்குறாங்க. டயலாக், மோபிடெல் எல்லாருமே ஆமா. அவங்களுக்கு டிஆர்சி இலங்கை தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுக்குள்ள தான் இயங்குது. அப்ப அவங்க டிஆர்சி கொடுத்தா ம் டிஆர்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தகவலை கொடுக்கும். இந்த இமி நம்பர்ல ஒரு போன் உங்களோட நெட்வொர்க்ல ரெஜிஸ்டர் ஆகுனா அவங்கள ட்ராக் பண்ண சொல்லி, அதுக்கு பிறகுல இருந்து ட்ராக் பண்ணிட்டு ம் இருப்பாங்க. அவங்கள ட்ராக் பண்ணி நீங்க உங்களோட எடுக்கிற கோல்ல இருந்து உங்களோட மெசேஜஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி போலீஸுக்கு கொடுப்பாங்க. குறிப்பிட்ட நெட்வொர்க் நீங்க ஏர்டெல் சிம் பாத்தீங்கன்னா ஏர்டெல்லால போலீஸுக்கு கொடுப்பாங்க. அது ம் பிறகு உங்களை ம். பிடிப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த இமி நம்பரை போன் ஒருத்தர் கள்ள போனை வாங்கி நீங்க இமி நம்பரை மாத்தினீங்கன்னா கண்டுபிடிக்கல தானே. ஆமா 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 ஆமா. அது இல்லீகல் வேலை தானே ஆ, ஆ. சார். என்கிட்ட ஒரு பிசினஸ் பண்ணக்குள்ள ஒரு போன் ஒன்று வந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் வந்து டயலாக்ல இருந்து அந்த கட்டுக்காசுக்கு லோனுக்கு வாங்கியிருந்தாரு. ஆஹா. அவர் வாங்கிட்டு அவர்கிட்ட எங்களை சொல்லாம அந்த போனை வந்து எங்களை தந்துட்டாரு. ஆஹா. போன் எம்டிஎம் லோக்கல் தந்தவர், இருக்கு. ஆமா எம்டிஎம் லோக்ல இருக்கு. இப்போ தற்போது என் கையில தான் இருக்கு அந்த போன். ஆஹா, அதை என்ன மாடல்? ரிமூவ் பண்ணணும் சார். அதுல நம்ம நீங்க அதை இதுல ஃபெஸ்ட்ல கிளாஸ்ல நான் பார்த்தேன்னு அதுல இருக்கு. கம்யூனிகேஷன் லோக்கல் நீங்க சொல்லி தருவீங்கன்னு சொன்னீங்க. ஆ, ஆ. என்ன போன் அது? ஆமா. அது வந்து A05 A05. ஓகே ஓகே. அதுல என்ன காட்டும்னு சாம்சங். சொன்னால் ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ண சொல்லி சொல்லும். போனுக்கு லோக்கல் கால் இருக்கு. பண்ண ஆமா. இப்ப லொக் நம்பர் கேட்டுக்கிருக்கு. இப்ப ஓ. யூஸ் பண்ண இல்லாம இருக்கு. அவர் வந்து நாங்க அதுல ஃபுல் பேமெண்ட், போன்ல ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு எடுத்துட்டோம். அவர் தானே அந்த காசை கட்டாம எங்கள்ட்ட சீப்பா பண்ணிட்டாரு. அதனாலதான் இப்ப அந்த போன் யூஸ் பண்ண இல்லாம அப்படி இருக்கு. அது சரி அது சரி. அதுக்கு இந்த சொல்ல கிளாஸ் கேஜி ஜாயின் பண்ண லாக்னு மெயின் சொல்லுவாங்க. ரீசனும் அந்த அதுக்காக வந்தது. ஆ, ஆ. அது ஒரு அந்த கேஜி லாக்னு சொல்றத இல்லாட்டி எம்டிஎம் லாக்னு சொல்லுவாங்க. எம்டிஎம் நான் நெட்ல அடிச்சு பார்த்தேன். எம்டிஎம் லாக் அதுக்கு இந்த பைபாஸ் பண்றதுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு ஏதோ லீகலா இது பண்ணணுமே நினைக்கிறேன். வேற காசு கட்டி தான் அந்த சாஃப்ட்வேரை எடுக்கணும். அப்படியா சார்? இல்ல அது இப்ப சாம்சங் போன் டாக்ல அதுக்கு ஒரு எம்டிஎம் லாக் உடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒக்டோபஸ் பாக்ஸ்ல எல்லாமே இருக்கு, செய்யலாம். செய்யலாம் தானே சார்? அதுல இப்ப ஆமா. நம்ம படிக்கிறதுல வருது தானே சார்? ஓ படிக்கிறதுல வரும். ஆனா உங்களை போனை ம். செய்யறத நீ கொண்டாந்தீங்கன்னா தான் செய்யலாம். நாங்க செய்யறோம் சார். படிச்சா சரி. டூல் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட செய்யலாம், டூலை வாங்குனீங்கன்னா செய்யலாம். ஓகே சார் ஓகே. ஓகே சார். எனக்கு ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க. இப்போ நார்மலா இந்த ஃபோனை நம்ம இப்போ ஃப்ளாஷ் பண்ணதானே சார்? ஆமா. இப்போ நார்மலா ஒரு ஃபோன் அந்த கூகுள் லாக், அக்கௌண்ட் லாக் அது எல்லாம் ரீசெட் பண்ணது கூகுள் லாக்கா இருக்கு. நார்மலா அதை ஃப்ளாஷ் பண்ணா எல்லாமே கிளியர் ஆகி புது ஃபோன் மாதிரி வரும். இல்ல 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 லொக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் அதுல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர லொக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். லொக்குக்கு நம்ம வேற மாதிரி செய்யும். ஓமா ஓமா. இப்போ எஃப்ஆர்பி லோக்கலுக்குலாம் எஃப்ஆர்பி லோக் இருக்குன்னா நீங்க ஃபிளாஷ் பண்ணாலும் எஃப்ஆர்பி லோக் இருக்கும், எஃப்ஆர்பி லோக் போகாது. போகாது. ரைட். நீங்க அதை அன்லாக் அதுக்கு பண்றதுக்கு தனியா ப்ராசஸ் வேறையா இருக்கு. அது வேற பிரச்சனை. ஆமா. சரி ஓகே, அதை படிப்பீங்க. சரி சரி. வேற ஏதாவது சந்தேகங்கள்? ஓகே, அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம், கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு ஃப்ரைடே உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு தானே? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த வர நாளைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓ சரி ஓ சரி இன்ஷால்லா. ஓகே ஓகே. அப்ப நான் கிளாஸை முடிச்சுக்கொள்வோமா? ஓகே சார், குட் நைட். ஓகே குட் நைட்.